ஸோ 2025ல வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்ற படத்தை இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி மாதிரியே 90ஸ்ல வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 51 minutes கிட்ட வருது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நைட் டைம்ல ஃபயர் வாக்கர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ போற வழியில அந்த குரூப்ல இருக்கிற ஒரு நபர் வந்து போதையில ஒரு சில விஷயங்கள் பண்ண போய் அங்க பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ டெடி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறாரு. இருந்தாலுமே அவங்க வரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சவுத் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே மறுபடியும் மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கப்புறம் ஒரு சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா கொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே அந்த சீரியல் கில்லர் அப்படின்றது யாரு, கடைசி என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல அந்த கில்லர் அட்டாக் பண்ணக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், தென் பிளட் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ராவாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தென் படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே உண்மையிலே அந்த கில்லர் யாரு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். தென் கேரக்டருடைய பேக் ஸ்டோரியுமே அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு கேரக்டருமே நம்மளுக்கு சுத்தமா கனெக்ட் ஆகல. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு சீரியல் கில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.